பட்டு ஆடையும் தலையில் உள்ள கிரீடமும் கையில் உள்ள வாளையும் பார்த்து நான் யார் என்று தெரிகிறதா? ஆம், நான் தான் ஏரோது ராஜா. என் மேன்மை என்ன, என் புகழ் என்ன, என் பாராட்டு என்ன? நான் நல்ல ஆட்சி புரிந்திருந்த வேளையிலே திடீர் அதிர்ச்சி. 3 என்னிடத்தில் யூதருக்கு ராஜாவாக குழந்தை பிறந்திருக்கிறார் எங்கே என்று என்னிடத்திலே கேட்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலிருந்து நட்சத்திரங்களை கண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். என்னது? எனக்கே ஒரு எதிரியா? எனக்கே போட்டியா? இந்த உலகத்தில் சின்னதா ஒரு பதவி கொடுத்தாலே அதை விட்டு தர மாட்டார்கள். நான் ராஜ பதவியில் இருக்கேன், நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? உடனே நான் வேத பாதகரை அழைத்து இது உண்மையான் என்று கேட்டேன். அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். உடனே நான் சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து அவர்களிடம் நீங்கள் போய் குழந்தையை பணிந்து கொள்ளுங்கள், பின்பு எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் பணிந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னுடைய சூழ்ச்சியை தெரிந்து விட்டது. அவர்கள் வேறு வழியாய் போய்விட்டார்கள். ஆனால் நான் விட்டு விடுவேனா? நான் என் ஆட்களை அனுப்பி பெத்லகேமில் 2 வயது ஆண் குழந்தைகளை கொலை செய்தேன். நான் ஏன் கொலை செய்தேன் நீங்கள் கேட்கலாம். ஏனால் இந்த உலகத்தில் எல்லாரும் விட்டு கொடுப்ப மனசு இல்லை. அதனால் நானும் என் பதவியை விட்டு கொடுப்பதால் இல்லை. அதிலும் ஒரு ஆச்சரியம், நான் எவ்வளவு சதி செய்தும் என் சதி பலிக்கவில்லை. தேவனுடைய சித்தமே வென்றது. நன்றி. தேசத்தில் வேத பாரகராய் இருந்தேன். என்னை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். வேத பாரகராக என்னையும் பிரதான ஆசாரியரையும் ராஜா அவரது அரண்மனைக்கு அழைத்து அனுப்பினார். நாங்கள் அங்கு சென்றிருந்த போது ராஜாவும் அங்கிருந்த அனைவரும் கலக்கமுற்றிருந்தனர். என்ன காரணம் என்று நாங்கள் அவர்களிடம் கேட்டபோது ராஜாவும் 3 ஞானிகளும் அவர்களிடம் வந்து, யூதாவின் ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை வணங்க வருகிறோம் என்றார். ராஜா எங்களை நோக்கி, அவர்கள் சொல்லுவது உண்மையா? மேசியா பிறந்து விட்டாரா? மேசியா எங்கே பிறப்பார் என்று தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதியுள்ளது என்று பாருங்கள். நாங்களும் புத்தகங்களை ஆராய்ந்தோம். அதில் யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களுக்கு சிறியவன் அல்ல, உன்னிடம் இருந்து ஆளுநர் தோன்றுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதனை ராஜாவிடம் அப்படியே தெரிவித்தோம். ராஜா 3 ஞானிகளை அழைத்து, நீங்கள் போய் குழந்தையை தேடி எங்களிடம் சொல்லுங்கள், நானும் போய் அந்த குழந்தையை வணங்குவேன் என்று சொன்னார். மேசியா பிறந்து விட்டார் என்று தீர்க்க தரிசன புத்தகங்களையும் அடையாளங்களையும் தெளிவாக தெரிந்திருந்த போதும் நாங்கள் அதை நம்பவில்லை. ஏனென்றால் மேசியா ஒரு ராஜா, அவர் மாளிகையில் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்தோம். மேலும் மேசியா நமக்கு தனியாக தெரிவிக்காமல் வரமாட்டார் என்று நினைத்தோம். அதனால் நாங்கள் போய் பார்க்கவில்லை. ஆனால் ஆட்டுக்காரர்களும் ஞானிகளும் அவர்களை போய் பார்த்தார்கள். ஜனங்களுக்கு வேதத்தை போதிக்கும் நாங்களே அவர்களை மதிக்கவில்லை. நீங்கள் இயேசுவை மதிக்கிறீர்களா?